மூலமா யாரு யாராவது போன போன உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். திவ்யா துரைசாமி இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன்னு வச்சுங்க, கமெண்ட் எல்லாரும் திட்டுவாங்க இல்லையா? ஆமா, அதனால இந்த திவ்யா துரைசாமி வந்து இன்று முதல் என்னுடைய மச்சின்சி ஒரு சோடா போட்டி ஒருத்தன் அப்படிங்கிறாருப்பா. இந்த வாழ்த்து என்ன பேசிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். வெந்து தணிந்தது காடு, வெந்து தணிந்தது காடு. மகன சஞ்சீவனுக்கு வணக்கத்தை சஞ்சீவன் அப்படின்ற படம் பார்க்கறதுக்காக வந்தேன். இன்னைக்கு ஒரு 4-5 படம் ரிலீஸ் ஆயிருக்கு இல்லையா? நான் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், டேய் பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் படத்துக்கு போகல, இன்றைக்கி எதுனா படத்துக்கு போகலான்டா அப்படின்னா. அப்போ 2-3 பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி சஞ்சீவன் படம் நல்லா இருக்குண்ணா, அதை போய் பார்க்கலாண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வரலாம் அப்படின்னு பார்த்தேன். வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது என் ஃப்ரெண்ட்ஸுங்க எப்படி இருப்பானுங்களோ அதே தான் படத்துலையும் இருக்குது. இல்லைடா தம்பி, அதேதான். அதில் குறைஞ்சபட்சம் ஒருத்தர் இல்லை 2 பேர் இப்படி ஃபிகருக்காகவே அழிஞ்சு நிற்பானுங்க. இவன மாதிரி அதில் ஒருத்தன் வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இது பொண்ணா அப்படின்னு தெரியாமலே பின்னாடி போய் நிற்பான். அப்படி ஒருத்தன் இருக்கிறான். அதில் அவன் பேர் என்னவோ சொன்னாங்க, நிஷாந்த்ன்னு நினைக்கிறான். நிஷாந்த் அந்த தம்பி அப்படியே என் நண்பர்கள் பார்க்குற மாதிரி. ரைட்டு, அடுத்த சின்ன விஷாலு, அதாவது சின்ன தளபதின்ற அப்படியா? நல்லா நடிச்சிருக்காரு அவரு. அதாவது ஒரு இன்னசென்ட்டா, ஆனால் இதில் ஒரு என்ன ஒரு பியூட்டினாக்கா கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு எப்படிப்பட்ட கேரக்டர்னு தெரியாமலே அப்படியே சுற்றினா இருக்கிறாப்புல அந்த தம்பி. சூப்பர் சூப்பர். இல்லை உண்மையிலே ஒரு நண்பர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு நண்பர்கள் இருப்பாங்களே. நம்மளும் வந்து நல்லா டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிட்டு வேலைக்கு போகிறோமோ இல்லையா, கரெக்டாக தெருமுனையில் போய் நின்றுவான். நல்லா யதார்த்தமாக பண்ணியிருக்காரு அந்த நிஷாந்த் அவர்கள். அவருக்கு என் மனமார்ந்த வாழ்த்து. என்ன டேய் ஏக்கு தொந்தரவு பேசிட்டு நல்லா நடிச்சிருக்காரு அந்த தம்பி. அவருக்கு என் மனமார். டேய் நான் டென்ஷன் அதை பார்த்து நீங்க என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இதுதான் கூலுன்னா இதான் சஞ்சீவனுக்கு வணக்கத்தை போடு. அப்புறம் இன்னொரு தம்பி கண்ணாடி போட்டு ஒரு சோடா போட்டி ஒருத்தன் அப்படிங்கிறாருப்பா. அவரு காஸ்டியூம் டிசைன் போல, காஸ்டியூம் டிசைன் பண்றவர் போல. பேர் நவல சத்யாவா, சத்யான்னாங்க. அப்புறம் நல்லா சூப்பராக நடிச்சிருக்காருப்பா. உண்மையிலே இந்த தம்பி மாதிரி கண்ணாடியை போட்டுக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான்னு தெரியும். உண்மையிலே ரொம்ப யதார்த்தமான நடிப்பு. இந்த படத்துக்கு டைரக்டருக்கு வந்து என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா இந்த படத்தில் வந்து நீங்கள் யாரையுமே நடிக்க வைக்கல. அவன் அந்தந்த கேரக்டராகவே மாறிடுங்கப்பா. என்ன தம்பி கரெக்டா இல்லையா? இவனை மாதிரி கூட ஒருத்தங்கிறான்பா, ஃபுல்லாக இங்கிலீஷே பேசினுக்கிறான். டியூட், ஹாய் டியூட், ஹாமா டியூட் அப்படின்னு இருக்கிறான். எல்லா கேரக்டரும் அப்படியே கேரக்டராகவே இருக்காங்க. யாருமே வந்து இதில் நடிக்கணும் அப்படின்ற மாதிரியே இல்லை. அந்த டீம் ஓல் டீம் அப்படியே அந்த ஓல் டீம் வாழ்த்துக்கள். அந்த ஓல் டீம் தான் ஞாபகம் இருக்குது. இதில் ஒரு டைலாக்குக்கு உங்கள் அப்பா மூணு தேட்டரே சிரிக்குது. அது புரியுமானு தெரியல, டபுள் மீனிங்காக கூட இருக்கலாம். அந்த பம்புல காத்து தாண்டா வரும். அது அவங்க அப்பாவே சொல்றாரு, டே உன் பம்புல காத்து தாண்டா வரும் அப்படின்னு. இல்லை இதுதான் யதார்த்தமான. ஏன்னா நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அப்பா வந்து பையன் மேலே ரொம்ப வெறுப்பாகவே இருப்பார். சில அப்பாக்கள் வந்து ஜாலியாக இருப்பார். அதனால் இந்த மாதிரி அப்பாக்கெல்லாம் உண்டு, இந்த மாதிரி பையனுங்களும் உண்டு. அந்த சஞ்சீவனுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் ஹீரோயின் ஏதோ திவ்யா துரைசாமியா, திவ்யா துரைசாமி. ஏம்மா திவ்யா துரைசாமி, இப்போ நான் வந்து உங்களுக்கு ஐ லவ் யூன்னு சொன்னேன்னு வச்சுருக்கேன், கமெண்ட் எல்லாரும் திட்டுவாங்க.
இல்லையா? ஆமா. அதனால இந்த திவ்யா துரைசாமி வந்து இன்று முதல் என்னுடைய மச்சின்சி. அப்புறம் இந்த படம் நம்ம சஞ்சீவன் படத்தை பார்க்குற இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள், உங்ககிட்ட ஒரு தயவு செஞ்சு ஒரு வேண்டுகோள். அது என்னன்னா, நீங்கள் வந்து பாம்பே, டெல்லி, கல்கட்டான்னு போய் ஹீரோயினை போய் கூட்டின்னு வரதை விட இந்த நியூஸ் வாசிக்கிற பொண்ணு, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் சினிமாவில் ஆதிக்கம் காட்ட போகிறது ஹீரோயின்கள் பார்த்தாக்க நியூஸ் வாசிக்கிற பொண்ணுங்க தான் நினைக்கிறேன். அதனால அந்த பொண்ணு அவ்வளோ அழகாக இருக்காங்கப்பா, சூப்பராக, ரொம்ப யதார்த்தமாக. நான் பக்கத்து வீட்டுக்கார ஒரு பொண்ணை பார்த்தா அப்படி இருக்கும், எதிர் வீட்டு பொண்ணை பார்த்தா அப்படி இருக்கும், ஸ்கூல் படிக்கிறப்போ காலேஜ் படிக்கிறப்ப பொண்ணை பார்த்தா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான பொண்ணு சூப்பராக நடிச்சிருக்காங்க. அந்த திவ்யா துரைசாமிக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏம்மா திவ்யா துரைசாமி, நீங்கள் வேணால் உங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, வெப்பமான உங்கள் வீட்டில் காலண்டர் இருந்தாலும் குறித்து வச்சுங்க. வர தை மாதத்துக்குள்ளே திவ்யா துரைசாமி இந்த சஞ்சீவன் படத்தின் மூலமாக நீங்கள் வந்து ஒரு பெரிய ஹீரோயின் ஆகுங்க. உங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பெரிய ஹீரோயின் ஆகிட்டாக்க என்ன ஹீரோவாக போடாட்டியும் பரவாயில்ல, இயக்குனருக்கும் டைரக்டருக்கும் கொஞ்சம் ஒத்துழைச்சி போங்க. அப்படின்னு நீங்கள் வேறு ஏதாவது டபுள் மீனிங்காக நினச்சிடாதீங்க, சரியா? படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுத்து எப்படி நீங்கள் டேட்லாம் தரணுமோ அந்த மாதிரிலாம் டேட்டு கொடுத்துட்டு வாங்க, சரிங்களா? இந்த ஹோல் டீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். உண்மையிலேயே இந்த டைரக்டருக்கு என் மனம் அடா தம்பி, இந்த உண்மையிலே டேரக்டர் சார், நீங்கள் வேணால் பாருங்கள். இந்த படத்துக்கு அப்புறம், இந்த சஞ்சீவன் படத்துக்கு அப்புறம் அடுத்த படம் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய ஹீரோ வச்சு தான் பண்ணுவீங்க. ஆனால் அப்போ கூட எனக்கு வாய்ப்பு தர மாட்டீங்க, அது நல்லா தெரியும். புரியுதா? மனமார்ந்த வாழ்த்துக்கள். படத்தை பாருங்க. இந்த படத்துல கேம் வந்திருக்கு, ஒரு வித்தியாசமான கேம். ஆமாப்பா, விடாத. நீங்களும் அந்த மாதிரி கேம்லாம் விளையாடுறீங்க? அந்த குச்சி அப்படி சுரண்டிட்டு அப்படி வச்சு அடிக்கிறான்ல, ஸ்னூக்கர், அந்த விளையாட்டு உண்மையிலே எனக்கு அந்த ஸ்னூக்கரை பற்றி எனக்கு அவ்வளோவா தெரியல என்னென்னு. ஆனால் அந்த கேமை வச்சு தான் படத்தோட கதையை நகருது. இப்போ வந்து கிரிக்கெட்டு, கபடி, இந்த மாதிரி விளையாட்டை வச்சு தானே இது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு புதுவிதமான முயற்சி. உண்மையிலேயே இப்போ உள்ள பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பழைய விளையாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லா ஒரு மாலுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஒரு பொண்ணு கூட, ஐயோ மன்னிக்கணும், ஒரு ஃபிகர் கூட, ஐயோ அதே மன்னிச்சிருங்கப்பா, ஒரு பொண்ணு கூட சேர்ந்து அப்படி குனியை விட்டு இப்படி அடிப்பாங்கல்ல, அந்த விளையாட்டு விளையாண்டுக்கிறாங்க. இல்லை அந்த விளையாட்டு இல்லைப்பா, அந்த ஸ்னூக்கர்ப்பா. அந்த குச்சியை வச்சு அடித்தா பால் உருண்டு போய் குழிக்குள்ளே விழுது இல்லை, அந்த விளையாட்டு நல்லா இருக்குது. அந்த அது மூலமாக யாராவது போன உயிரை கொடுத்து பேசிட்டு இருக்கேன், கட் பண்ணியா? தேங்க்யூப்பா. அதனால இந்த படம் வந்து நல்ல ஒரு புதுமையான முயற்சி. உண்மையிலே நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து வந்து பாருங்க, குடும்பத்தோடய வந்து பாருங்க. இளைஞர்கள் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்க. அடே இந்த படத்தை வந்து பாருங்கடா, கட்டை அடிச்சுட்டு பொண்ணுங்களை கூட்டினேன். நான் இப்போ கூட பார்த்தேன், ஒருத்தன் வந்து பின்னாடி உட்காந்து ஒரு பொண்ணை கூட்டின்னு நேரம் முன்னாடி போய் உட்காந்துட்டான்பா, கட்டம் இல்லையா? உண்மையிலேயே இவங்க ஆயிரம் மேலே சத்தியமாக அது நடந்துச்சு, புரியுதுங்களா? இந்த மாதிரி சம்பவம் இந்த படம் பார்க்குறப்ப நடந்துச்சு. அவன் வந்து அவனை அறியாமலே, ஏன்னா அந்த இதில் வந்து அந்த ஒரு பையன் வந்து அந்த ஹீரோயினை சில சிலுமிசவெல்லாம் பண்ணுறான். அதை பார்த்தவன அவன் அந்த பொண்ணை கூட்டிக்கின்னு நேரம் முன்னாடி 3வது ரோவில் போய் உட்காந்துட்டான் தம்பி. இந்த படம் யதார்த்தமாக இருக்குன்னு சொன்னீங்க, ஸோ இது ப்ரொமோஷனால வந்தீங்களா இல்லை நீங்களும் யதார்த்தமாக தான் அந்த படத்தில்? என் நண்பர் இவன் தான் சொன்னான். நான் நேற்று ஹைதராபாத்தில் அந்த ஐயோ டிக்கெட்டு, நீங்கள் நம்ப மாட்டீங்களா டிக்கெட்டா? ஹைதராபாத்தில் இருந்தேன், சனி ஞாயிறு லீவு. அதனால் இப்போ இவன்கிட்ட சொன்னேன், இன்றைக்கி நேற்று வெள்ளிக்கிழமடா, எதுவும் படம் எதுவும் பார்க்கலையா, படம் பார்ப்போமாடா அப்படின்னு. அப்போ அவன் சொன்னேன்னா, அந்த மாதிரி இந்த படம் நல்லா இருக்குண்ணா சஞ்சீவன், இந்த படம் பார்க்க போகலாண்ணா அப்படின்னா வந்தான். டேய் ரொம்ப நன்றி, வாயை திறந்து சொல்கிறான் கோப்பம் அவனை. ஆமாம் நான் தான் சொன்னேன். ஆனால் படம் நல்லா இருக்கு. வெந்து தணிந்தது காடு, சின்ன விஷால் நிஷாந்துக்கு வணக்கம்.